வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். மூன்று குழாயில் வேர்க்கடலை சிக்கியதால் 1.5 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்றுள்ளதுடன் சுன்னாகம் அய்யனார் வீதியை சேர்ந்த சசிதரன் டனியா என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. நேற்று முன்தினம் மாலை இக்குழந்தை வேர்க்கடலை உண்ட நிலையில் குழந்தைக்கு புறக்கேறியுள்ளது. அதன் பின்னர் குழந்தை இயல்புக்கு திரும்பியது. இருப்பினும் நேற்று அதிகாலை குழந்தை அழுது வாந்தி எடுத்ததை அடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆயினும் நேற்று அதிகாலை குழந்தை உயிரிழந்தது. சுவாச குழாயில் வேர்க்கடலை சிக்கியதாலேயே இறப்பு சம்பவித்துள்ளமை உடற்கூற்று பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. இறப்பு விசாரணைகளை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் இந்த நாளில் வடக்கு மாகாணத்திலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என வடமாகாண ஆளுநர் தனது தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தைப்பொங்கல் என்பது நன்றி உணர்வுக்கான பண்டிகை. சூரியனால் உயிர் வாழ்வதற்காகவும் விவசாயிகளின் அயராத முயற்சிகளுக்காகவும் நன்றி தெரிவிக்கும் தருணம் இது. இயற்கையை கடவுளாக வழிபடும் எங்கள் மரபின் அடிப்படையில் இந்த திருநாள் முக்கியம் பெறுகின்றது. எங்கள் பாரம்பரியங்களை ஊடுகடத்தும் வடிவில் இந்த தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பானதாக அமைகின்றது என தெரிவித்த அவர், வடக்கு மாகாணத்தின் இரு கண்களாக விவசாயமும் மீன்பிடியுமே இருக்கின்றன. விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் இந்த அறுவடை திருநாள் எமது மாகாணத்துக்கு மிகவும் சிறப்பானது. எங்கள் விவசாயிகளுக்கு நன்றி கடனாக அவர்களை செல்வ செழிப்போடு வாழ வைப்பதற்கு இந்த தைப்பொங்கல் பண்டிகையில் நாங்கள் உறுதி பூணுவோம். பொங்கலின் மகிழ்ச்சி ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு இதயத்தையும் மன நிறைவாலும் நிரப்பட்டும். இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்றார். 5 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி பதுளை, கண்டி, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 27 நீர்த்தேக்கங்கள் தற்போது கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளதுடன் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள 10 பிரதான நீர்த்தேக்கங்களில் 7 நீர்த்தேக்க தற்போது கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியாளர் PSD ஹேரத் தெரிவித்தார். இதேவேளை அம்பாறையில் உள்ள 3 முக்கிய நீர்த்தேக்கங்கள் கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் பதுளை மாவட்டத்தில் உள்ள 7 நீர்த்தேக்கங்களில் 3 நீர்த்தேக்கங்களும் தற்போது கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 4 முக்கிய நீர்த்தேக்கங்களில் 3 நீர்த்தேக்கங்கள் கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் அம்பாந்தோட்டையில் உள்ள 10 முக்கிய நீர்த்தேக்கங்களில் 2 நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழியும் அளவு எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் வரிகளை திருத்தாது அதே நிலையில் பேணுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 2024 ஜனவரி 1ஆம் திகதி முதல் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 72 ரூபாவும் 1 லிட்டர் ஓட்டோ டீசலுக்கு 50 ரூபாவும் சூப்பர் டீசலுக்கு 57 ரூபாவும் வரியாக அறவிடப்படுகின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி 2025 ஜனவரி 11ஆம் திகதி முதல் தொடர்புடைய வரிகள் அதே முறையில் பேணுவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் வீதி விபத்துகள் அதிகரித்துள்ள நிலையில் விபத்துகளை குறைக்க வீதி விதிகளை கடுமையாக அமல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இதில் இருசக்கர வாகன சாரதிகள் தலைக்கவசம் அணிவதை கட்டாயமாக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் இதற்காக தலைக்கவசம் அணியாத இருசக்கர வாகன சாரதிகளுக்கு பெட்ரோல் வழங்கக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட அதிகாரிகளுக்கும் போக்குவரத்து ஆணையாளர் பிரஜேஷ் நாராயண் சிங் கடிதம் அனுப்பியுள்ளதுடன் வீதி பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாத தொடக்கத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் விபத்துக்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆண்டுக்கு 25,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வரும் 20ஆம் திகதி அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளதுடன் அந்நாட்டு உயர் நீதிமன்ற நீதிபதி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். அமெரிக்க அதிபரின் ஆக உயரிய மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது போப் பிரான்சிஸுக்கு வழங்கப்பட்டதுடன் ஜனாதிபதி ஜோ பைடன் முதல் முறையாக அந்த உயரிய விருதை வழங்கி வைத்துள்ளார். இதேவேளை போப் பிரான்சிஸிடம் தொலைபேசியில் உரையாடிய ஜனாதிபதி பைடன் ஏழை மக்களுக்கு சேவை ஆற்றிய போப் பிரான்சிஸின் அர்ப்பணிப்பை
பாராட்டியதுடன் இது தொடர்பாக வெளியிட்ட செய்தியில் உங்கள் பணிவையும் பண்பையும் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது, நீங்கள் காட்டும் அன்புக்கு ஈடு இணை இல்லை என்றார். மேலும் அமெரிக்காவின் வளர்ச்சி பண்புகள், பாதுகாப்பு மற்றும் உலக அமைதி போன்றவற்றில் சிறந்த பங்காற்றியவர்களுக்கு ஜனாதிபதி மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் நடைபெற்ற 24 சீரீஸ் கார் ஓட்ட பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் அணி 3வது இடத்தை பிடித்துள்ளது. தனது அணி 3வது இடத்தை பிடித்துள்ள நிலையில் நடிகர் அஜித் இந்திய தேசிய கொடியுடன் பலம் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். குறித்த ஓட்ட பந்தயத்தில் பங்கேற்க நடிகர் அஜித் தயாராகி வந்த நிலையில் இறுதி நேரத்தில் அவர் பந்தயத்தில் இருந்து விலகிக் கொண்டதுடன் அவரின் அணி இதில் பங்கேற்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வெற்றிக்கு தமிழ் திரையுலகை சேர்ந்த பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.